தேவனுடைய பிரசன்னத்துல தங்கி இருப்பதனுடைய பலன்கள் என்ன? இன்னைக்கு தலைப்பது தான். வாக்குத்தத்த ஆராதனையில மகத்துவம், நம்முடைய தேவன் மிகவும் மகிமையும் மகத்துவம் நிறைந்தவர் என்பதை குறித்து பார்த்தோம். இன்னைக்கு தேவனுடைய பிரசன்னத்துல தங்கி இருப்பதனுடைய பலன்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். தேவனுடைய பிரசன்னத்துல தங்கி இருப்பதை பற்றி தான் இந்த சங்கீதம் 91 சொல்லுகிறது. 90ஆம் சங்கீதத்துல தேவனுடைய பிரசன்னத்துல ஒரு மனுஷன் தங்கி இல்லைன்னா வரக்கூடிய பாதிப்புகளை பத்தி பார்க்கிறோம். 90ஆம் சங்கீதத்துல 7 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, நான் வாக்குத்தத்த ஆராதனையில சொன்னேன், எங்களுடைய நாட்களை கதையை போல கழித்து போட்டோம், எங்கள் அக்கிரமங்களை உங்களுடைய முகத்தின் வெளிச்சத்தில் நிறுத்தினீர், எங்களுடைய நாட்கள் வெறுமையா போயிடுச்சு. அந்த 7ஆம் வசனம் 90ஆம் சங்கீதத்தினுடைய 7 to 9 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. அது தேவனுடைய பிரசன்னத்தில் ஒரு மனிதன் தங்கிராவிட்டால், தேவனை ஒரு மனிதன் தன்னுடைய அடைக்கலமாய் கொள்ளாத மனிதனுடைய நிலை என்ன? நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கோப அழிவு. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் தங்கி இல்லாத மனிதனுக்கு என்ன வரும்? என்ன வரும்? அழிவு. தேவனுடைய பிரசன்னத்தில் தங்கியிருந்தா என்ன கிடைக்கும்? பாதுகாப்பு. உங்களை ஒருபோதும் கெட்டு போக ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? விடவே மாட்டார். இப்ப இந்த வசனம் சொல்லுது, நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து. நல்லா புரிஞ்சுங்க, அவரை கோபப்படுத்தி வாழவே முடியாது. உங்களுடைய கோபத்தினால் அழிந்து, உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். ஆண்டவரை மறந்தா இதுதான் நடக்கும். ஆண்டவரை விட்டு விலகினா இதுதான் நடக்கும். ஆண்டவருக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வோமானால் அழிவு, கலக்கம், திகில், இதுதான் வரும். 8ஆம் வசனம், எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், பாவம், அக்கிரமம், இது ரெண்டுமே ஆண்டவர் சகிக்க மாட்டார். தேவன் பாவத்தை சகிக்க மாட்டார், அக்கிரமத்தை பொறுக்க மாட்டார். அதற்கு தண்டனை, அதற்கான பலன் உண்டு. 9ஆம் வசனம் சொல்லுகிறார், எங்கள் நாட்கள் எல்லாம் ஒரு கோபத்தினால் போய்விட்டதே, ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். இப்படிதான் ஆண்டவர் இல்லாத மனிதனுடைய வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ஷன் என்ன? ஒரு பிரயோஜனமற்ற காலங்கள் தான் எல்லாருக்கும். பட் ஆனா பிரயோஜனமே இருக்காது. எது இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா நல்லா புரிந்து கொள்ளுங்கள், 17ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார், எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக அப்படின்னு சொல்றாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிரியம் நமக்கு தேவை. ஆண்டவருக்கு பிரியமா வாழ்வது, அவரை பிரியப்படுத்தணும். மனிதனை பிரியப்படுத்துவதில்லை, அவரை என்ன பண்ணுவது? பிரியப்படுத்துவது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? எப்படி பிரியப்படுத்துவது? 91ஆம் சங்கீதத்தினுடைய இப்ப கண்டினியூ பண்றார். பிளெஸிங், தேவனுடைய பிரசன்னத்திலே அவருடைய சமூகத்தில் தங்கி இருப்பதனுடைய பலன் என்ன? இந்த சங்கீதம் முழுவதுமே நீங்க மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். 91ஆம் சங்கீதத்தை மனப்பாடமா வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அதுல ஒவ்வொரு வரிகளும் அல்லது ஒவ்வொரு வார்த்தையும் மிகுந்த பிரயோஜனம் உள்ள ஆசீர்வாதமான வார்த்தைகள். முதல் வசனத்தில் அவர் எப்படி ஆரம்பிக்கிறாரு? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன். இருக்கிறவன் எல்லாம் சொல்லுங்க, இருக்கிறவன். இருக்கணும் அப்படின்னா நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? Those who dwell in the secret place of the most high. dwell அப்படின்னா வாழுகின்றவன், இருக்கிறவன், வாழுகின்றவன். ஏதோ ஒரு சமயம் வந்து போறவன் இல்ல, எப்பயாவது வந்து போறவன் இல்ல, ஏதோ பிரச்சனை வந்துட்டா வந்து போறவன் இல்லைங்க. இருக்கிறவன், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இருக்க பழகணும், அவருடைய சமூகத்தில் இருக்க பழகணும், அவருடைய சமூகத்தில் வாழ பழகணும். அது என்ன அர்த்தம்னா, காலையில் அவரை தேடணும், இரவிலும் அவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும். எப்பொழுதும் நம்முடைய உணர்வுகளில் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நாம் அவர் கூட இருக்கிறோம் என்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம நடக்கணும். அப்படி இருக்கிறோன்ற நம்பிக்கை நமக்கு எப்போ வரும்னா,
காலையில் அவரை தேடும் போதும் இரவில் அவரை நாடும் போதும். அதை பத்தி அங்க வசனம் என்ன அழகா சொல்லுது பாருங்க. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் அவனுக்கு என்ன கிடைக்கும்? முதல்ல பாதுகாப்பு கிடைக்கும். இருக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும்? பாதுகாப்பு. இரண்டாவது என்ன கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும். சமாதானம் என்று சொன்னால் இந்த வார்த்தை எபிரேய பதத்துல சாலோம். சாலோம் அப்படின்னா அர்த்தம்னா எந்த குறைவும் இல்லாம இருப்பது. எந்த குறை, எல்லாம் நலமாய் நடக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ பாதுகாப்பா இருப்ப, உனக்கு எல்லாம் நலமா நடக்கும். சோ எல்லாம் நலம். நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? நல்லா இருக்கிறோம். நீங்க எங்க இருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்க நல்லா இருப்பதும் கெட்டு போவதும். நீங்க உன்னதமானவருடைய மறைவில் இருந்தா எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க உன்னதமானவருடைய மறைவில் இருந்தால் நல்லா இருப்பீங்க. இந்த மாசம் எத்தனை பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதம் ஒரு அற்புதத்தின் மாதமா இருக்கணும்னு விரும்புறீங்களா? இந்த மாதத்துல கர்த்தருடைய காரியங்களை, செயல்களை காண வேண்டும் என்று விரும்புறீங்களா? அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளே, உன்னதமானவருடைய மறைவில் இருக்க என்ன பண்ணுங்க? உங்களை அர்ப்பணிங்கள். இது ஒரு பழக்கமாக்குங்க. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சொன்னா ஏதோ எப்போ வந்துட்டு போறவன் இல்லைங்க, இதையே பழக்கமா இருக்கிறவன். ஐ மீன் ஆங்கிலத்தில் டுவெல் அப்படின்னு வருது. அவன் அங்கேயே இருக்கிறவன், குடியிருக்கிறவன். அவர் அங்கதான் இருக்கிறாரு. குடியிருக்கிறவர் என்பது என்ன? குடியிருப்பது என்ன அர்த்தம்? இந்த வீட்டுக்கு விசிட்டரா வந்து போறவங்க, அங்கேயே இருக்கிறவங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ உன்னதமானவருடைய மறைவில் இருப்பவன் என்பது என்ன அர்த்தம்னா, அவரை எப்பொழுதும் தன்னுடைய அடைக்கலமாய் கொண்டிருப்பவன். 90ஆம் சங்கீதத்தில் முதல் வசனம் அதுதான் ஆரம்பிக்கிறாரு. தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதை புரிஞ்சுக்கணும். தலைமுறை தலைமுறை, உனக்கு மட்டும் இல்ல, உன் பிள்ளைகளுக்கும், உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் அடைக்கலம் யாரு? தேவன். அடைக்கலம் என்ன அர்த்தம்? ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. எல்லாம் நலமா இருக்கும். எல்லாம் நலமா இருக்கணும்னா எங்க தங்கி இருக்கணும்? உன்னதமானவருடைய மறைவில். சோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல பாதுகாப்பு, இரண்டாவது எல்லாம் நலமா இருப்பது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுதான் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை. அல்லேலூயா. சோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இங்கே தங்கி இருப்பதனுடைய மேன்மை என்ன? அவர் சொல்றாரு, he that dwelleth. ஒரு ஆமென் சொல்லுங்க. தங்கி இருப்பவன். எப்படி ஆரம்பிக்குது ஆங்கிலத்தில்? he that dwelleth. ஏதோ வழக்கமா வந்து என்னைக்கோ ஒரு நாளுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து போறவன் இல்ல, அங்கே தங்கி இருப்பவன். அதாவது யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில் இயேசு சொல்லுகிறார், 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். யோவான் 14 15ஆம் அதிகாரம் 4:4 7. இதுதான் ஆண்டவர் சொல்றார். இதுதான் டுவெல். டுவெல் அப்படின்னா அர்த்தம், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நல்லா புரிஞ்சுங்க. உன்னதமானவருடைய மறைவில் இருப்பவன் சொன்னா எப்படி இருப்பவன்? நிலைத்திருப்பவன். எப்படி இருப்பவன்? நிலைத்திருப்பவன். 4ஆம் வசனம் சொல்லுது, என்னில் நிலைத்திருங்க. பிரச்சனை வந்துட்டா மட்டும் அவரை வந்து தேடுவதல்ல, எப்பொழுதும், தினந்தோறும். டெய்லி லிவிங் இட்ஸ் a டெய்லி லைஃப் ஸ்டைல். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளே, காலை தோறும் அவருடைய திருமுகத்தை என்ன பண்ணுங்க? தரிசிக்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. காலையில ஒவ்வொரு நாளும் உங்க நாட்களை எப்படி ஆரம்பிங்க? காலையில அவருடைய சமூகத்தில் இருந்து ஆரம்பிங்க. அதுதான் நிலைத்திருப்பது. ஆண்டவருக்கு தெரியும், இந்த பிள்ளை ஏதோ காரணத்துக்காக வந்து போற பிள்ளை இல்ல, ஏதோ காரியத்துக்காக வர ஆள் இல்ல. இது உண்மையா என்னை நேசிக்கின்ற என்னுடைய மகள், என்னுடைய மகன். இது எப்பொழுதும் என்னை தேடுகிற மகள்.
ஒரு ஆமென் சொல்லுங்க. காரியம் ஆனோன்னா சில பேர் வந்து சொல்லுவாங்க, காரியம் ஆனோன்னா வருவாங்க, காரியம் ஆயிட்டா மறந்துடுவாங்க. எத்தனை பேர் தெரியுமா, காரியம் ஐயோ ஆண்டவர்கிட்ட வந்து அப்படி அழுவாங்க, அப்படி தேடுவாங்க. ஆண்டவர் அவங்க மேல மனம் இறங்கி அவர்களை ஆசீர்வதித்து சூழ்நிலையெல்லாம் மாத்திட்டா ஆண்டவரை மறந்துடுவாங்க. அந்த நன்றி கட்ட வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது. ஒரு தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான் அவர்களுடைய பழக்கம் என்ன? தினந்தோறும் ஆண்டவரை நேசித்து ஜெபிப்பது, தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது. எத்தனை பேர் தினந்தோறும் ஜெபிக்கிறவங்க? தினந்தோறும் ஜெபிக்கிறீங்களா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. டெய்லி பிரேயர் பண்றீங்களா? ஆண்டவர்கிட்ட பேசுறீங்களா? டெய்லி தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறீங்களா? டெய்லி லிவிங், நிலைத்திருப்பது. ஒரு ஆமென் சொல்லுங்க. Ye that dwell, ஆங்கிலம் ரொம்ப அழகா வருது, தமிழ்ல வந்து சிம்பிளா முடியுது. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் முடிஞ்சிருது. ஆனா இருக்கிறவன்றதை நம்ம வந்து லார்ஜ் பண்ணி பார்க்கணும், எக்ஸ்போஸ் பண்ணி பார்க்கணும். இருக்கிறவனா என்ன அர்த்தம்னு பார்க்கணும். இருக்கிறவனா ஏதோ வழக்கமா வந்துட்டு போறவன் இல்லைங்க, நிலைத்திருக்கிறவன். என்னில் நிலைத்திருங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வேண்டுமா? உங்கள் சூழ்நிலைகள்ல தேவன் கிரியை செய்கிறத பார்க்கணுமா? உங்களுக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறத பார்க்கணுமா? Ye that dwell, என்னில் நிலைத்திருங்கள். ஹalleluya. உங்களுடைய லைஃப் ஸ்டைல அதை மாத்துங்க. எல்லா நேரமும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. எல்லா நேரமும். சங்கீதக்காரனுடைய அனுபவத்தில் வாசித்தீங்கன்னா அவருடைய ரொட்டீன் லைஃப்பை பத்தி சொல்றாரு. காலையில நான் கர்த்தரை தேடுவேன், ஏன்னா காலையில தான் கிருபை கிடைக்கும்னு சொல்றேன். சாயங்காலத்துல வந்து அவருடைய சத்தியத்தை தியானித்து அவருக்கு நன்றி சொல்லுவேன்ற. சங்கீதங்கள் புத்தகத்தில் நீ வாசித்தீங்கன்னா அவ்வளவு அவருடைய அந்த அனுபவத்தை சொல்றாரு. அவர் சொல்றாரு, நான் காலையில அவரை வந்து அவருடைய கிருபையையும் சாயங்காலத்துல அவருடைய சத்தியத்தையும் தியானிப்பேன். அது என்னுடைய ஆத்மாவுக்கு நன்றா இருக்கும். ஆத்மாவுக்கு எப்படி இருக்கும்? நன்றா இருக்கும். நிறைய பேர் என்ன பண்றோம்? உடல் சுகத்தை மட்டும் தான் தேடுறோம். நம்முடைய சுயத்தை நம்ம ப்ளீஸ் பண்றதுக்கு மட்டும் தான் தேடுறோம் ஒழிய நம்மளை பிரியப்படுத்துறதுக்கான காரியத்தை செய்யறோம். நம்மளை பிரியப்படுத்த கடவுளிடத்தில் வரும், ஆனா அவருக்கு பிரியமா வாழணுன்ற நோக்கத்தோடு அவரிடத்தில் வருவதில்லை. இது வித்தியாசத்தை கவனிங்க. எனக்கு பிரியமானதெல்லாம் நடக்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். சில சூழ்நிலைகள் ஆண்டவர் நெருக்கடியான நேரத்தில் ஏன் நடத்துறாரு தெரியுமா? ரொம்ப நல்லவருங்க அவரு. கடினமான சூழ்நிலையை நடத்துறாரு, கஷ்டமான சூழ்நிலையா நடத்துறாரு. கஷ்டத்துல பல வகை இருக்கு. எல்லா கஷ்டமும் எனக்கு வந்து நன்மைக்காக நடக்கிறது இல்லை. நீ தப்பு செய்தா நீ கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். நீ தப்பு செய்தா அதனுடைய பலனை அனுபவிக்க வேண்டியது இருக்கும், அது வேற. ஆனா சாட்சியா வாழ்ந்தாலும் சில நேரத்தில் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும். யோபு மாதிரி ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகருமாக இவரை போல ஒருவன் இல்லைன்றாரு. அவனுக்கும் கஷ்டம் வந்தது. இன்னைக்கு இதுதான் பிரச்சனை. ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பாவி படுற கஷ்டத்தை பெருசா நம்ம பார்க்கிறோம். எனக்கும் கஷ்டம் வருது, அப்ப ஏன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கஷ்டமே வராதுன்னு ஆண்டவர் சொல்லல. இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, பொதுவா எல்லாருக்கும் உண்டு. ஆனால் உன்னதமானவருடைய மறைவில் வந்துட்டேன்னா தப்பித்துக் கொள்வாய். ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாருக்கும் வந்து பிரச்சனை இருக்குதுங்க, ஆனா எனக்கு தப்பிக்க ஒரு இடம் இருக்குதுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லா உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் சோதனை வரும். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லையே. ஆனால் எனக்கோ என் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya. அவர் இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒருத்தர் இருக்கிறார். எல்லாருக்கும் அழிவு வரும், எல்லாருக்கும் பிரச்சனை வரும், எல்லாம் முழுகுவான். ஆனா நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள், எனக்கு ஒருவர் இருக்கிறார். ஏன்னா அவரை டெய்லி நான் பார்க்கிறேன். அவர் என்னிடத்துல சொல்லி இருக்கிறார், நீ கவலைப்படாத, நீ பயப்படாத, நீ திகையாத, நீ சோர்ந்து போகாத, நான் இருக்கிறேன். இப்படி யாரா உங்களுக்கு சொல்ல முடியுமாங்க?
நீங்க தினந்தோறும் அவரை சந்திச்சீங்கன்னா அந்த வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள பெரிய பலனை கொண்டு வரும், புது பலனை கொண்டு வரும். உங்களை உற்சாகப்படுத்துகிற தேவன் சோர்ந்து போன நேரம் எல்லாம், தளர்ந்து போகிற நேரம் எல்லாம், உடைக்கப்படுகிற நேரம் எல்லாம், கஷ்டங்கள் வருகின்ற நேரம் எல்லாம் நாமே திகைத்துருவோம். ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு சோதனை, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை? உடனே ஆண்டவர் சொல்லுவார், இல்லடா எல்லாருக்கும் இது பொதுவானது, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பொதுவானது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்தில் நீதிமானுக்கும் துன்பம் வரும், பாவிக்கும் துன்பம் வரும். ஆனா அவனுக்கு அடைக்கலம் கிடையாது. ஆனா எனக்கும் தேவரீர் தலைமுறை தலைமுறைக்கும் எங்களுக்கு அடைக்கலமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறை அடைக்கலமானவர். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லையே. எல்லாருக்கும் சராசரியா பிரச்சனை இருக்குதுங்க, எல்லாருக்கும் போராட்டம் உண்டு. ஏன்னா நம்ம ஒரு விழுந்து போன உலகத்தில் இருக்கிறோம், ஒரு பாவம் ஆளுகின்ற ஒரு உலகத்தில் இருக்கிறோம், பிசாசு கிரியை செய்கிற ஒரு உலகத்தில் இருக்கிறோம். சாத்தான் சும்மா இருக்க மாட்டான், யாரையாவது அவன் நோண்டி கொண்டே இருப்பான். இன்னும் சொல்ல போனா அவன் கர்த்தருடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்துறதுல ரொம்ப கருத்தா இருப்பான். ஆனா ஒண்ணு, வேதனைப்படுத்துக்கு முன்னால அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வருவான். நல்லா புரிஞ்சுங்க, அவ்வளவு சீக்கிரம் நம்ம மேல யாரும் கை வச்சிட முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவ்வளவு சீக்கிரம் யாரும் என் மேல கை வச்சிட முடியாது. அவ்வளவு சீக்கிரம் பிசாசு என் எல்லைக்குள்ள வந்துட முடியாது. ஹல்லேலூயா. எந்த ஒரு சூழ்நிலையை அவரை மீறி வர முடியாது. ஏன்னா என் தலையில் உள்ள மயிரெல்லாம் என்னப்பட்டிருக்கிறது, அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் கீழே விழாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் விட்டுறார். எல்லாருக்கும் வர பிரச்சனை எனக்கும் வருது. நானும் என்ன பண்றேன், பார்க்கிறேன், குழப்பம் வந்துடுது. என்ன ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன், உங்களை நேசிக்கிறேன், ஏன் எனக்கு பிரச்சனை? ஏன் தெரியுமா உனக்கு பிரச்சனை? ஏன் தெரியுமா உனக்கு போராட்டம்? ஏன் தெரியுமா உனக்கு சோதனை? ஏன் தெரியுமா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு அதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சகிப்பு தன்மையை கொடுப்பார் ஆண்டவர். ஆண்டவர் அப்படியே காட்டுவார் ஒரு பிக்சரை. இதை விட சின்ன பிரச்சனை வந்தவெல்லாம் பாடுறான்னு. சின்ன பிரச்சனை தாங்க முடியாம போய் என்ன பண்ணுவோம், பாவத்தில் விழுந்துருவான். கேட்டா சொல்லுவான், தாங்க முடியல சார், அதனால தண்ணி அடிக்கிறேன்னுவான். நீங்க எவ்வளவு பேர் கிறிஸ்தவன் தெரியுமா? நான் சொல்றேன் பாரு, தண்ணி அடிக்கிறவங்கள சீக்கிரம் செத்துருவேன். தேவ பிரசன்னத்தும் சொல்றேன், உன் பிரச்சனைக்கு தண்ணி அடிக்கிறது பரிகாரம் கிடையாது. உன் பிரச்சனைக்கு ஏதோ அந்த தற்சமையில ஒரு சகாய வழியை காட்டுவான் பிசாசு. இந்த ரூட்ல வந்து எல்லாம் சரியாயிடும். ஆகவே ஆகாது, பிரச்சனை பெருசாயிடும். நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சராசரியான மனிதனுக்கும் பிரச்சனை வருகிறது, போராட்டம் வருகிறது, எனக்கும் வருகிறது. எனக்கு வரும் என்று என் ஆண்டவர் முன்னதாக சொல்லி வைத்திருக்கிறார். அதனால தான் நான் இந்த உலகத்துல தனியா இருக்க விரும்பல, அவர் கூட இருக்க விரும்புறேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு சிங்கத்தை கிழிப்பேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு கோலியாத்தை வீழ்த்துவேன், அவர் என்னோடு இருந்தால் சிவந்த சமுத்திரத்தை கடந்து போவேன், அவர் என்னோடு இருந்தால் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எரிகோ கோட்டையை உருவ நடந்து போவேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தனியா இருந்த செத்த, அவர் கூட இருக்கிறது தான் பாதுகாப்பு. இது யாருக்கும் தெரியாத ஒரு இடம், சீக்ரெட் பிளேஸ். He that dwelt in the secret place of Almighty God. இது ஒரு ரகசிய இடம். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு அரண்மனையில், ஒரு பெரிய அரண்மனை, அந்த அரண்மனையில் ராஜாவுக்கும் அவங்க வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்கும். ஆபத்து வந்தா அவங்க அந்த சீக்ரெட் வழியில் போயிடுவாங்க. நான் சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, தனியாக இருக்கிறது டேஞ்சர். இன்னைக்கு உங்களை தனியாக விட ஆண்டவர் விரும்பலை. நீ தான் தனியாக ஓடுற, நீ அவரை மறந்துட்ட. அவரை மறந்தா செத்த. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவரை மறந்த செத்த. பிசாசு உலகத்தை காட்டுறான், ஜாலியாக இருக்கலாம் வான்னு, உன்னை காலி பண்ணுறது காட்டுறான். நல்லா புரிஞ்சுங்க, உலகத்தில் சேஃபஸ்ட் பிளேஸ், ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரே இடம் உன்னதமானவருடைய மறைவு. ஹல்லேலூயா, glory.
ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், வேதம் சொல்லுகிறது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் சோதனை, ஏன் கஷ்டம், ஏன் போராட்டம்? அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. யார் உத்தமன் என்று விளங்குவா? தேவன் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் மேல உண்மையா அன்பு வச்சிருக்கான் பாருங்க, அவன் சகிச்சுக்கின்னு இருப்பான். அவனுக்கு புரியலன்னா கூட ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்பான். எனக்கு புரியல ஆண்டவர், ஆனால் உங்களை விட்டு போக மாட்டேன், எனக்கு குழப்பமா இருக்குது, எல்லாமே பிரச்சனையா இருக்குது, எது எடுத்தாலும் பிரச்சனை, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, பட் ஐ ஸ்டே, நான் அங்கேயே இருப்பேன். ரகசிய இடத்துல இருக்கும்பொழுது சூழ்நிலையை பார்த்து வெளியே வந்துடாத, அங்கேயே தங்கு. சத்தம் கேட்கும், நல்லா புரிஞ்சுங்க. நீங்க போய் ஒரு எல்லாருக்கும் ஒரு போராட்டம், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, கற்பனை பண்ணிங்க. ஒரு பெரிய யுத்தம் வந்துருச்சு நம்ம நாட்டில், எல்லாரும் ஒளிஞ்சுக்கினாங்க, ஒளிஞ்சுட்டு நம்மளும் ஒளிஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்முடைய சத்துரு என்ன பண்ணுறான், நம்மளை பயமுறுத்தும்படி சில சத்தங்களை எழுப்புறான். திடீர்னு டமார்னு வெடியுது பக்கத்தில், திடீர்னு ஏதோ ஒரு பயங்கர சத்தம் கேட்குது. ஒளிஞ்சு நிற்கிற ஆள் என்ன பண்ணக்கூடாது, பயப்படவே கூடாது, உள்ளே தான் இருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே பதுங்கன்னு இருப்பான், மூச்சு கூட விட மாட்டான். பார்த்தீங்களா, நான் சொல்கிறேன் பாருங்க, சுற்றி பிரச்சனை இருக்குது, ஆனால் மூச்சு கிச்சு விட்டுறாத, ரியாக்ஷன் கொடுத்துறாத, இருக்கிற இடத்துல ரொம்ப ஸ்டே ஸ்ட்ராங். ஒரு ஆமென் சொல்லுங்க. உறுதியா அங்கேயே என்ன பண்ணு, பொறுமையா கொஞ்சம் பல்ல கடிச்சுக்க, எல்லாம் மாறிடும். எல்லாவற்றை கர்த்தர் மாற்றுவார். இன்று காணுகின்ற எகிப்தியரை நீ என்றைக்கும் காண மாட்டாய். உனக்கு விரோதமா ஒரு வழியே வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். இது சீக்ரெட் பிளேஸ், எல்லாருக்கும் தெரியாது. அவரை நேசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் மேல் அன்பு வைத்தவர்களுக்கு தெரியும். அவரை நேசிக்கிறவர்கள், அவர் மேல் அன்பு வைத்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவரில் நிலைத்திருப்பார்கள். கஷ்டம் வந்த உடனே புலம்ப மாட்டாங்க, சூழ்நிலையை பார்க்க மாட்டாங்க, உலகத்தை பார்க்க மாட்டாங்க, இந்த உலகத்தினுடைய ஆடம்பரத்தை பார்க்க மாட்டாங்க, உலகத்தில் இருக்கிற மேன்மையை பார்க்க மாட்டாங்க. நான் யோபு மாதிரி சொல்லுவாங்க, நீர் என்னை கொன்று போட்டாலும் உண்மையில் நான் நம்பிக்கையாயிருப்பேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாம் 2 கையை வச்சு சொல்லுங்க, அப்பா. சொல்லுங்க, கையை ஊற்றி சொல்லுங்க, அப்பா நான் உங்களை உண்மையா நேசிக்கிறேன்பா, செத்தாலும் உங்களை நேசிப்பேன், நீர் என்னை கொன்று போட்டாலும் உங்க மேல நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா. கொன்று போட்டாலும் நம்பிக்கையா இருப்பேன். எப்படி சொல்ல முடியும் பாருங்க, எப்படி இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? நிலைத்திருக்கிறவரால தான் சொல்ல முடியும். என்னில் நிலைத்திருங்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இது 2 காரியம். அவருக்குள்ள நீ நிலைத்திருந்தா அவர் உன் கூடயே தான் இருப்பார். என்ன வேணா நடக்கட்டும், என்ன வேணா நடக்கட்டும், உங்களுக்கு விரோதமாக பிசாசும் வரட்டும், எல்லா பிசாசுடைய சகாக்களும் கூடி வரட்டும், உலகமே எதிர்க்கட்டும், எல்லாம் வரட்டும், ஆனா நீங்க கர்த்தருக்குள் எப்படி இருங்க, நிலைத்திருங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன வேணா நடக்கட்டும், உலகத்தானே சொல்றான், என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இல்ல நம்ம சொல்ல முடியாது. தேவனுடைய பிள்ளைங்க, நான் சொல்றேன் பாருங்க, ஒரு பர்பஸா தாங்க கர்த்தர் அந்த வழியா உங்களை நடத்துறாரு. ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் உங்களை நடத்துகிறார். பிசாசன் சொல்லுவான், நீ வந்து ஆண்டவருடைய பிள்ளையாச்ச, உனக்கே இப்படிலாம் நடந்ததுன்னு சொல்லுவான். என்ன வேணா நடக்கட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் விசுவாசத்தை நான் விட்டுற போறதில்லை, என் உறுதியை நான் விட்டுற போறதில்லை. அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல எப்படி இருப்பேன், நம்பிக்கையா இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன நடந்தாலும், உலகமே எதிர்த்தாலும், என்ன வந்தாலும், ஹல்லேலூயா. பாட்டுக்கு மட்டும் பாடும்போது நல்லா உற்சாகம் பாடுறோம், என்ன வந்தாலும் நம்புவேன், யார் கைவிட்டாலும் பின் செல்வேன். ஆனா வரும்போது தான் தெரியுது, மூஞ்செல்லாம் மாறுது, ஆண்டவரை விட்டு விலகிட்டோம், ரொம்ப விசுவாசத்தை இழந்து போயிட்டோம், ஜெப வாழ்க்கை போயிடுச்சு, கர்த்தர் மேல இருக்கக்கூடிய அன்பு குறைஞ்சிருச்சு, உலகம் மேல அப்படியே கற்பனை வருது, எல்லாம் சாதிக்கலாம் நினைக்கிறோம், ஒன்றும் சாதிக்க முடியாது. நீ அப்பாவை உறுதியா பிடிச்சுக்கோ. ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லா பயத்துக்கும் கர்த்தர் உன்னை நீங்களாக்கி ரட்சிப்பார். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. அவர் கூட கொஞ்சம் க்ளோஸா இரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் கூட கொஞ்சம் க்ளோஸா இரு, நெருக்கமா இரு. ஹல்லேலூயா. சங்கீதம் 17:8 தாவீது சொல்ற அந்த வார்த்தையை கவனிங்க. சங்கீதம் 17:8. சங்கீதம் 17:8. கண்மணியை
போல என்னை காத்தருளும். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டையின் நிழலிலே என்னை காப்பாற்றும். கரலை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழல் தாங்குவான். அதே அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா இதே வார்த்தையை நம்ம கவனிக்க முடியும். அவர் தமது செட்டைகளாலே உன்னை மூடுவார், நீ அவருடைய சிறகுகளிலே அடைக்கலம் புகுவாய். ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுங்க. உள்ள பூந்துரு, அடைக்கலம் கொள். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப தாவீது சொல்லுகிறார், கண்மணியை போல என்னை காத்தருளும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நம்ம கூட ஆண்டவரை பார்த்து சொல்றோம், ஆண்டவரே நான் உங்களை விட்டு போவே மாட்டேன் ஆண்டவரே, நீர் தான் ஆண்டவரே எனக்கு எல்லாமே. என்னை சூழ பிரச்சனை இருக்குது, என்ன சூழ போராட்டங்கள் இருக்கிறது, என்ன பண்றதே எனக்கு தெரியல, நான் விசுவாசத்தை இழந்துருவோன்னு பயமா இருக்கு, உங்க மேல இருக்கக்கூடிய அன்பு குறைந்து போகுமோ, அல்லது நான் குழப்பத்தில் தள்ளப்படுவேனோ, தடுமாற்றம் அடைந்துருவேனோ, ஒருவேளை இடரல் வந்துருமோ அப்படின்னு பயமா இருக்கிறது. கண்மணியை போல என்னை காத்தருளும். உங்களால சொல்ல முடியுமா கர்த்தருடைய பிள்ளைகளே? இந்த மாதம் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறேன், ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கண்மணியை போல என்னை காத்தருளும். ஹல்லேலூயா. அதன் பிறகு தாவீது சொல்லுகிறான் 18ஆம் வசனத்தில், 8ஆம் வசனம், 9ஆம் வசனத்தில், என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற பிராண பகைஞருக்கும். நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா உன்னை ஒடுக்க மாட்டாங்க, உனக்கு பகை வராதுன்னு நினைக்காத, வரும். ஆனா ஜெபம் என்ன? ஐ ட்ரஸ்ட் இன் தி லார்ட், நான் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருப்பேன். தாவீது சொல்லுகிறார், என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டையின் நிழலிலே என்னை காப்பாற்றும். ஹல்லேலூயா. அவருடைய செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சிறகுகளாலே உன்னை மூடுவார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சிறகுகளால உன்னை மூடுவாரு, அவர் செட்டையின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய். அதே சங்கீதம் 36:7-8, 36 பாருங்க, தாவீதுடைய அனுபவத்தை பாருங்க. 36:7-8, தேவனே உமது கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உம்முடைய செட்டையின் கீழே நிழலிலே வந்தடைகிறார்கள். ஹல்லேலூயா. கரலை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நல்லா புரிஞ்சுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, விஷயம் தெரிஞ்சா இங்க வந்துருவேன். நீ விஷயம் தெரியலனா தனியா இருப்பேன். அவர் நிழல்ல இருக்கிறதாங்க உங்களுக்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. அவருடைய நிழல்ல இருப்பதுதான், thank you Jesus, அவருடைய நிழலிலே இருப்பது நமக்கு பாதுகாப்பு. உங்களுக்கு தெரியுமா, அங்கேதான் நாம் பாதுகாப்பா இருக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவருடைய கிருபை தான் முக்கியம். இன்னைக்கு இல்லை, உலகத்தில் வாழற வரைக்கும் அவர் கிருபை உனக்கு தேவை. பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லு, பணத்தை விட, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மேன்மைகளை விட அவருடைய கிருபை தான் முக்கியம். அவருடைய கிருபை எப்படிப்பட்டது? தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. கிருபை எங்க கிடைக்கும்? டெய்லி கிருபை. இது நேற்று கிருபை வச்சு இன்னைக்கு ஓட்ட முடியாது, இன்னைக்கு கிருபை வச்சு நாளைக்கு ஓட்ட முடியாது. டெய்லி கிருபை. அதனால தான் அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருக்குது. டெய்லி ஜபிக்கிறவங்களுக்கு தான் அந்த கிருபை கிடைக்கும். டெய்லி அவர் மேல் அன்பு வைத்து நிலைத்திருப்பது, டெய்லி அவரை சந்திப்பது, ஒரு நாள் கூட மிஸ் பண்றது இல்லை. காலையில் எழுந்த உடனே அவருடைய முகத்தின் சாயலால் திருப்தி ஆகும். தேடி பாருங்க, தேடி பாருங்க. இன்னையிலிருந்து ஒரு பொருத்தனை பண்ணி, இன்னையிலிருந்து நான் காலையில் கர்த்தரை தேடுவேன் அப்படின்னு உறுதியோடு, ஆண்டவரே உங்களை நேசிக்கிற இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே எனக்கு கேட்டு, எந்த சூழ்நிலை நான் உங்க விட்டு விலக மாட்டேன், எந்த சூழ்நிலை உங்களை நான் துக்கப்படுத்த மாட்டேன், உங்களுக்கு பிரியமா வாழ்வதை என்னுடைய கௌரவமா கொள்வேன் ஒரு உறுதியோடு உறுதி பூண்டு தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு அவரை தேடி பாருங்க. இந்த மாதம் 1 தேதி இன்னைக்கு, 2ஆம் தேதி இன்னைக்கு, இந்த நவம்பர் மாதத்தில் என்ன வந்தாலும் உங்களை நான் நேசிப்பேன், உங்களை நான் சந்திப்பேன், உங்களுடைய நிலைத்திருப்பேன். நீரே என்னுடைய அடைக்கலம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன், இருக்கிறவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இருக்கிறவன். ஹல்லேலூயா. அந்த மறைவுக்கு வந்துருங்க,
அந்த மறைவில் தங்கி இருக்கிறத விரும்புங்க. இன்னையிலிருந்து காலையில் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. அவருடைய செட்டையில் கீழே அடைக்கலம் புகுவாய். அவர் தம்முடைய சிறைகளாலே மூடுவார்னா கிருபை, அது கிருபையினால மூடுவார் உன்னை. இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடிசூட்டி. ஒரு ஆமென் சொல்லுங்க. கிருபையினாலும் இரக்கங்களாலும் கர்த்தர் இந்த மாசத்துல உங்களை முடிசூட்ட வேண்டுமா? காலையில் அவரை உண்மையா தேட ஆரம்பிங்க. எப்பவுமே தேடுங்க. பிரச்சனையே இல்லை, இப்போ அவர் முன்னாடி நில்லுங்க. என்ன பிரச்சனை இல்லை, ஏன் வந்தேன்னு கேட்பார் ஆண்டவர். இல்லை ஆண்டவரே, நான் பிரச்சனைக்காக வர ஆள் இல்லை, உங்க முகத்தை பார்க்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களை நேசிக்கிறதுனால வந்திருக்கிறேன். உங்களுக்கு நான் ஸ்தோத்திரங்களை செலுத்த வந்திருக்கிறேன். உங்களை நான் மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன். ஆண்டவரை பாடுங்க, பாடுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனம் விட்டு ஆண்டவரை பாடுங்க, உணர்ச்சி பொங்க பாடுங்க. சிலதெல்லாம் பாடுறதே இல்லை. ஆனால் பாருங்க, போன வாரத்துக்கு முந்தின வாரம் பிள்ளைங்க பாடினாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. கடைசியாக நம்ம முடிச்சுட்டு எழுந்து பாடுவோம்ல, கைத்தட்டி பாடும்போது அந்த வீடியோ, கென்னத்து வீடியோ, அந்த என்ன அதை எடுத்து காட்டினாரு, அவ்வளோ அழகாக இருந்தது. ஏன்னா எல்லாம் ஒரே மனதோடு கைத்தட்டி அவ்வளோ அழகாக பாடுறாங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸில் வைக்கிறேன், எல்லாம் பாருங்க எப்படி பாடுறீங்க. அந்த மாதிரி கர்த்தரை முழு இருதயத்தோடு பாடுங்க. பாடும்பொழுது உணர்ச்சி பொங்க பாடுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உணர்ச்சி பொங்க பாடு, இருதயத்திலிருந்து பாடு, நல்லா வாய் விட்டு பாடு. ஹல்லேலூயா. பாடி பாரு. அவர் தம்முடைய சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவருடைய சட்டையின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய். அவருடைய கிருபையினாலே நீ முடிசூட்டப்படுவாய். அவருடைய இரக்கங்களாலே நீ முடிசூட்டப்படுவாய். தேவனுடைய தயவு உனக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. ஒரு சில பேருக்கு தான் உணர்ச்சி இருக்குது, பிள்ளைகள் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை அவருடைய சிறகுகளாலே மூடப்படுகிற அனுபவம் நமக்கு தேவை. அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்கிற அனுபவம் தேவை. தினந்தோறும் அவருடைய திருமுகத்தை தரிசியுங்கள். மனம் விட்டு அவரை பாடுங்க, துதிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர்னு சொல்லுங்க. நீரே துதிகளுக்கு பாத்திரர்னு சொல்லுங்க. நீர் துதிகளுக்கு பாத்திரர், துடிக்கப்படத்தக்கவர். அவரை உயர்த்துங்கள். காலைதோறும் அவரை போய் நல்லா பாடுங்க, துதிங்க, ஆராதிங்க, நன்றி சொல்லுங்க. ஈவினிங்ல நல்லா நன்றி சொல்லுங்க, நிறைய நன்றி சொல்லுங்க. காலையில் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. மாலையில் போயிட்டு அவருக்கு என்ன பண்ணுங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க. தயவு செய்து வீடுகளில் ஜெபிங்க. உங்க வீடு தேவனுடைய பிரசன்னத்தால் மூடப்படட்டும். உங்க வீடு தேவனுடைய கிருபையால் முடிசூடப்படட்டும். நீங்களும் உங்க பிள்ளைகளும் நன்றாக இருக்க வேண்டுமானால் இந்த அடைக்கலத்துக்குள்ளே வாருங்கள். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போ என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. 5ஆம் வசனத்தை வாசிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் கனியே இல்லை. ஏன்னா அவரில் நிலைத்து இல்லை, அவரை தேடுறதில்லை, அவரை நேசிக்கிறதில்லை, அவரை ஆராதிக்கிறதில்லை, அவர் மேல ஒரு விசுவாசம் இல்லை. எல்லாம் குறைஞ்சு போச்சு. உலகம் வந்து பூந்துருச்சு இருதயத்தில். மனுஷனுடைய மைண்டெல்லாம் எப்படி ஆயிடுச்சு, உலகம் எல்லாம் எனக்கு ஆதாயம், உலகம் தான் எனக்கு, உலகத்துக்கு பின்னால போறோம். என்ன ஒன்றா இருக்கட்டாங்க, எது வருதோ வரல, அது ரெண்டாவதுங்க. நீங்க அவரில் நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. அவரில் நிலைத்திருங்கள். அவருக்குள்ளே வந்து சரணடைந்து கொள்ளுங்கள். அப்போ என்னில் நிலைத்திருங்கள். என்ன இல்லாமல் உங்களால் கனி கொடுக்க முடியாதுன்னுட்டாரு. இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கனி இல்லை? ஏன் நல்ல குணங்கள் இல்லை? ஏன் மனசு வந்து குழப்பத்தில் போய் உலக பிரகாரமாக ஜனங்கள் போகிறாங்க அப்படின்னா, ஏன் கனி இல்லாத ஜீவியம்? அவரில் நிலைத்திருக்கிறது இல்லை. நீங்கள் கனி கொடுத்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் கனி கொடுத்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி உன்னை ஆசீர்வதிப்பார். நீ வந்து பிரயோஜனமற்றவனா இருக்க மாட்டேன், ஆண்டவருக்கு ரொம்ப பிரயோஜனமா இருப்பேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ அவரில் நிலைத்திருந்தால் கனி கொடுப்பாய். நீ ரொம்ப பிரயோஜனமா இருப்ப, கர்த்தருக்கு ரொம்ப பிரயோஜனமா இருப்ப. நீ கர்த்தருக்கு பிரயோஜனமா இருந்தா உங்க வீட்டுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருப்ப. உங்க வீட்டுக்கு நீ பிரயோஜனமா இருந்தா உன்னுடைய ஊருக்கு நீ பிரயோஜனமா இருப்ப. You are become a fruitful vine.
நீ ஒரு கனி நிறைந்த ஒரு மனிதனாய் வாழ்வாய். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அவன் பாக்கியவான். ஆண்டவர் என்ன சொல்றார்? உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும். சொல்லும் போதே அவ்வளவு இனிப்பா இருக்குது பாருங்க. சில பேர் எப்படி இருக்கான்னா, உன்னுடைய மனைவி நல்ல திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் புளிப்பான கனிகளை கொடுக்கிற கனி நிறைந்தவர்களா இருப்பாங்க. நீங்க எப்படி இருக்கணும்? இனிப்பான கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மனைவிகளாக நீங்க இருக்கணும். நீங்க எப்படி இருக்கணும்? அவருக்கு சுவை மிகுந்த கனிகளை கொடுக்கிறவளா இருக்கணும். உங்க வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படணும். இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்தீங்களோ இந்த மாசத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த மாதத்துல நான் ஆண்டவருக்கு வைராக்கியம் கொண்டு அவர் மேல அன்பு வைத்து அவரை துதித்து அவரை ஆராதித்து அவருக்கு பிரியமானவைகளை நான் செய்ய போகிறபடினால் என் தேவன் என்ன பண்ண போறாரு? என்னில் மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள மகிமைப்பட்டா என்ன? அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். சோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. அப்புறம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த கனி கொடுக்கிற அனுபவம், கர்த்தரோடு இணைந்து இருக்கிற ஒரு அனுபவம், கர்த்தரோடு தங்கி இருக்கிற ஒரு அனுபவம், ஒவ்வொரு நாளும் உங்க இருதயத்தை அவர் மேல அன்பு வைத்து அவரை நேசித்து வாழ்கிற அனுபவம் உங்களுக்கு என்ன கொண்டு வரும் தெரியுமா? உங்களை அப்படியே ஒரு மகிமை உள்ள ஒரு மனிதனாய் மாற்றும். You will get God's glory. தேவனுடைய மகிமை நிறைந்த மனிதனாய் மாறுவீர்கள். அந்த சங்கீதத்தில் 91ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 5, 6 2 வசனத்தை வாசிங்க. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். Thou shalt not be afraid for the terror by night, nor for the arrow that flieth by day. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும். நல்லா புரிஞ்சுங்க. சும்மா சல்லு சல்லுன்னு வருது பாருங்க அம்பு. இப்போ கூட நிறைய பேர் மேலே அம்பு வருது. பகல்ல அம்பு விடுவான் பிசாசு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பகல்ல அம்பு விடுவான், இரவுல பயங்கரமா வருவான். இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு. அம்பு வருதா? எத்தனை பேருக்கு வருது தெரியுமா? எல்லாம் காலி ஆயிடுறான். ஐயோ அம்பு எப்படி வருது தெரியுமா? எனக்கே வருது. உனக்கு வரதாண்ணா? நல்லா போயினே இருப்பேன். டக்குன்னு ஒரு காரியத்தை சொல்லுவான். இன்னைக்கு என்ன தெரியுமா நடக்க போகுது வாழ்க்கையில்? அன்னைக்கு அப்படி நடந்ததில்லை, அதை விட இப்படி பயங்கரமா நடக்கும். அம்பு வரும். உங்க மைண்ட்ல ஒரு பிசாசனுடைய கெட்ட எண்ணங்கள் வரும், அசுத்தமான எண்ணங்கள் வரும், பயப்படுத்துகிற எண்ணங்கள் வரும், கலக்கம் வரும், குழப்பம் வரும், திகில் வரும். வருதா? ஒன்றும் இல்லை, சின்ன பிரச்சனைக்கு ஒரு கலக்கம் வந்துடும். நமக்கு இது ஆயிடுமோ, நமக்கு அது ஆயிடுமோ. நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் இருக்கிற சியோன் பர்வதம் போல் இருப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா அர்த்தம் அசைக்கப்படாது இருக்கிற சியோன் பர்வதம். எந்த சூழ்நிலை அசைக்கப்படாது. மலை அசையுமா? காத்து அடிக்குது, புயல் அடிக்குது, மரம் அசையும். ஏன்? சில புயல் அடிச்சா வீடு கூட அசையும். மலை அசையுமா? அசையாது. பூகம்பமே வந்தாலும் மலை அசையாது. கர்த்தரை நம்புறவன் அப்படிதான் இருப்பான். என்ன வந்தாலும் அப்படி தைரியமா இருப்பான். அவன் பயப்பட மாட்டான். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, பயமா இருக்கா? பயப்படுறியா? இந்த மாசம் எதுக்காக பயப்படுற? இந்த மாசம் பத்தி பயம் இல்லைங்க, நாளைக்கு எதுனா நடந்துருமோன்னு பயமா இருக்குது நிறைய பேருக்கு. பயம் வருதா? இஃப் யூ வாண்ட் டு ஃப்ரீ ஃப்ரம் ஃபியர், பயத்திலிருந்து விடுதலை ஆகணுமா? ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ இந்த சீக்ரெட் பிளேஸுக்குள்ள வந்துட்டேன்னா இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கிற அம்புக்கும் பயப்படவே மாட்டேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பயப்படவே மாட்டேன். 3 முறை சொல்லுங்க, பயப்படவே மாட்டேன், பயப்படவே மாட்டேன், பயப்படவே மாட்டேன். ஹல்லேலூயா. பயப்பட மாட்டேன். பிசாசுனுடைய வேலை என்ன தெரியுமா? பயப்படுத்துறது. ஒண்ணுமே இருக்காது. நல்லா புரிஞ்சுங்க.
அப்படியே ஐயோ கீழே விழுந்துருவாங்க போல, கீழே விழுந்துருவாங்க போல, இவங்க காலின்னு நினைப்பாங்க. அவன் தப்பிச்சுக்குவான். எத்தனை சூழ்நிலையில் இவங்கெல்லாம் தேரவே மாட்டாங்க நினைச்சவங்களாம் தேறி வந்துட்டாங்க. ஆனால் யாரெல்லாம் நிற்கிறாங்கன்னு நினைச்சாங்களோ அவங்களாம் காணும் இன்னைக்கு. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவனுக்கு வரக்கூடிய மற்றொரு பிளஸிங் என்ன, ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன? இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நீ பயப்படாமல் இருப்பாய். கர்த்தர் சொல்றார், பயப்படாமல் இருப்ப. ஆனா நீ ஆண்டவரை மறந்துட்டு ஆண்டவர்கிட்ட போறதே இல்லை, ஜெபிக்கிறதே இல்லை, ஜாலியா உலகத்தில் சுத்துற, என்டர்டைன்மெண்ட், அங்க போற, வீண் கதை பேசுற, புறங்கூறுற, கெட்ட வார்த்தை பேசுற, பாவம் எல்லாம் பண்ற, எல்லாம் பண்ற. திடீர்னு ஒரு நாள் நீங்கள் பயப்படும் காரியம் சூறாவளியை போல வரும். உங்களுடைய பிரச்சனை புயல் போல வரும். வருமா வராதா? எனக்கே வருது, உனக்கு வராதா? நான் கண்டிப்பா வரும். கர்த்தரை தேடுற நமக்கே வருது, ஆண்டுடைய பிள்ளைங்க எனக்கே வருது. இது பொதுவானது, எல்லாருக்கும் வரும். ஒரு புயல் வருது, எங்க வீட்டுக்கு வரல பிரதர், இந்த பக்கத்து வீட்டுக்கெல்லாம் புயல் வந்தது நான் சொல்லுவான். எல்லாருக்கும் தான் வரும். ஆனா கண்மலையின் மேல உன் வீடை கட்டி இருந்தேனா உன் வீடு விழுந்து போகாது. ஹல்லேலூயா. உன் வீடு விழுந்து போகாது. நீ நிலைத்து நிற்பாய். நீ கர்த்தருக்குள்ளே உயர்ந்து வருவாய். இருக்கிற இடத்தை பொறுத்து தான் பயம். நல்லா புரிஞ்சுங்க. சேஃபஸ்ட் பிளேஸ்ல இருந்தா பயமே தேவையில்லை. சேஃப் இல்லாத இடத்துல இருந்தா பயம். அதனால தான் கவர்மெண்ட் அறிவிப்பு கொடுக்குது, தாழ்வான பகுதியில் இருக்கிறவர்கள் சேஃபான இடத்துக்கு போய்விடுங்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறவங்க, ஆண்டவரை மறந்து வாழுகிறவர்கள், கர்த்தரை தேடாதவங்க, தயவு செய்து சேஃபஸ்ட் பிளேஸுக்கு வந்துருங்க. ஏன்னா இப்போ பெரிய புயல் வரப்போகுது. இந்த மாதம் என்ன வரப்போதோ தெரியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த மாதம் என்ன வரப்போதோ தெரியாது. இனி வரப்போகிற காலங்கள் என்ன நடக்க போதோ தெரியாது. இனி உலகத்தில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு பிரச்சனை வரப்போகிறது, உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆபத்து வரப்போகிறது. ஆனால் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவருக்கு சர்வ வல்லவருடைய பாதுகாப்பு உண்டாகும். ஹல்லேலூயா, glory, ஹல்லேலூயா, glory, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவருக்கு சர்வ வல்லவருடைய பாதுகாப்பு உண்டாகும். ஹல்லேலூயா, glory. நான் சொல்றேன் பாருங்க, இனி பூமியில குடியிருக்கிறவர்களுக்கு தத்தளிப்பு உண்டாகும், பயங்கரங்கள் வரும். ஆனா உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் எப்படி இருப்பான்? சேஃபா இருப்பான். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நைட்டில் வருமா, காலையில் வருமா, மத்தியானம் வருமா, எப்போ வரும்னு தெரியாது. ஆனால் எப்போ எது வந்தாலும் நான் சேஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறேன், நான் பாதுகாப்பான இடத்துல இருக்கிறேன், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறேன். பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால். ஹல்லேலூயா. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம். இயேசு இருக்கிறாரா செத்துட்டாரா? இயேசு இருக்கிறாரா செத்துட்டாரா? இயேசு இருந்தார், எனக்காக செத்தார், செத்து அப்படியே போயிடல, மூன்றாம் நாள் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்து இதோ இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் இருக்கிறார். இப்ப வேற மாதிரி இருக்கிறார். இப்ப எப்படி இருக்கிறார் தெரியுமா? அப்ப இருந்த மாதிரி இல்லை. அவருடைய கண்கள் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறது. உலகளத்தில் காய்ந்த வெண்கலத்தை போல பிரகாசமான பாதங்களை உடையவர். மார்பருகே பொற்கச்சை கட்டி 7 பொன் குத்துகளுக்கு மத்தியிலே சர்வ மகிமையோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தர் அவர் எனக்காக இருக்கிறார். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன். நீ இயேசுப்பா சாதாரணமாக இட போட்டுறாத. அவரை விட்டு வாழுகிற வாழ்க்கை கேரண்டி கிடையாது. சின்ன சின்ன பிரச்சனை உன்னை கொண்டு போயிடும், எங்கேயோ பாதாளத்துக்கு கொண்டு போயிடும், நரகத்துக்கு கொண்டு போயிடும். உன் வாழ்க்கை கேள்விக்குறியா மாறிடும். உன் வாழ்க்கை குழப்பத்துக்குள்ள போயிடும். உன் வாழ்க்கை பயங்கரங்களுக்குள்ள வந்துடும். ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல பிசாசு காலையில சுத்துறான், மத்தியானத்துல சுத்துறான், இரவுல சுத்துறான். ஆனால் எனக்கோ ஒரு அடைக்கலம் உண்டு. உன்னதமானவருடைய மறைவில் நான் இருக்கிறேன்.
ஹல்லேலூயா. என்ன அழகா ஆண்டவர் சொல்றார் பாருங்க. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் இவ்வளவு இருக்குது. ஆனா எனக்கு பயம் கிடையாது. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, நீ இருக்கிற இடத்துல இருந்தேன்னா சேஃப். யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால், சொல்லுங்க, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. இல்லை நீ நடுத்தருவில் போய் பிச்சை எடுப்ப, இருப்பியோ தற்கொலை பண்ணிக்கோ எனக்கு தெரியாது. உன் மனசை பிசாசு கெடுத்துருவான், உன் வாழ்க்கையை நாசமாக்கிடுவான், உன்னை குழப்பத்துக்குள்ளாக்கிடுவான். ஆனா எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும் நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். ஓ ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளையில, நல்லா புரிஞ்சுங்க. சேஃபஸ்ட் பிளேஸ் எது தெரியுமா? அப்பாவுடைய அந்த அடைக்கலம். காலையில் அவரை தேடு, காலையில் அவருடைய சமூகத்துக்கு போயிடு, அந்த சிறகு நிழலில் தங்கிடு, உன்னதமானுடைய மறைவுக்குள்ள வந்துரு, பயத்திலிருந்து விடுதலை. ஏன் தெரியுமா? தீமோத்தேயுவில் நம்ம வாசிக்கிறல, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல், 2 தீமோத்தேயு 1:7, தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுமான ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா நைட்டும் காலையிலையும் காப்பாற்றுறவர் இல்லை, எப்பவுமே காப்பாற்றுவார். நைட்டு மத்தியானம் பகல் எல்லாம் காப்பாற்றுவார். டே நூன் நைட். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன அற்புதமான தேவன் பாருங்க. ஏன்னா பிரச்சனை எப்படி வருதா? டேவும் வருது, நூனும் வருது, நைட்டும் வருது. பட் யூ வில் பி வெரி சேஃப். ஒரு ஆமென் சொல்லுங்க. யூ வில் பி ப்ரொடெக்டட், யூ வில் பி ஸ்டே ஸ்ட்ராங். ஹல்லேலூயா. எதுக்கும் நீ பயப்பட வேண்டியதில்லை. கடைசியாக நல்லா புரிந்து கொள்ளுங்கள், 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான வசனம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து, நல்லா புரிஞ்சுங்க, நீங்களே பார்ப்பீங்க. நீங்களே பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீயே பார்ப்ப. நீ அப்பா கூட இருக்கிறதுக்கும் இல்லாததுக்கும் உள்ள வித்தியாசத்தை சீக்கிரம் பார்ப்ப. அப்பா கூட இல்லாதவங்களுக்கு என்ன நடக்கும் பாரு, அப்பா கூட இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கணும் பாரு. யூ வில் see, நீ காண்பாய். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. துன்மார்க்கருக்கு பலனை நான் காணும் போது நான் அவரை நேசிக்கிறேனே, அவர் மேல அன்பு வைத்திருக்கிறேனே, அவரை விசுவாசிக்கிறேனே, எனக்கு எப்படிப்பட்ட பலன் வரும்? நான் சொல்றேன் பாருங்க. பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதைத்தான், கர்த்தர் 100 மடங்கு பலனை கொடுத்தார். எத்தனை பிரச்சனையின் மத்தியிலும், எத்தனை போராட்டத்தின் மத்தியிலும், எத்தனை சோதனையின் மத்தியிலும் கர்த்தர் என்னை எப்படி வைப்பார் தெரியுமா? பலன் நிறைந்தவனாய் கர்த்தர் என்னை வைப்பார். நான் பார்ப்பேன் பலனை. சொல்லுங்க, இந்த மாசம் பார்க்க போறோம் பாருங்க. ஆனா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ எங்க இருக்கிறியோ அதுக்கேற்ற பலன் தான் உனக்கு கிடைக்கும். நீ எங்க தங்கி இருக்க போற? சில பேர்லாம் பைபிளை எடுத்து வாசித்து எத்தனையோ காலங்கள் ஆயிடுத்து. ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அதை தொடச்சி கிடிச்சு எடுக்கிறதுக்குள்ளே சில பேர் தேடுறாங்க பைபிளை. எங்கே வச்சேனே பைபிளை காணுமே. சில பேர் அட்வான்ஸாக சர்ச்சில் வச்சுட்டு போயிடுறாங்க. நீ தொலைஞ்சு போயிடுவே மகனே, நீ தொலைஞ்சு போயிடுவே. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகளுக்கோ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு நன்மையும் சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க, ஒரு நன்மையும் இந்த மாசம் உனக்கு குறைவுபடாது. போ. ஹல்லேலூயா. ஆனா எங்க இருக்கணுமோ அங்க இருந்தா தான். நீ அவரை மறந்துட்டு அவர் மேல அன்பு வைக்காம உன் மைண்டு ஃபுல்லா உலகமோ, உன் மைண்டு ஃபுல்லா அந்த உலகத்தினுடைய மேன்மை. சில பேரை கர்த்தரை ஆசீர்வதிக்கணும்னு விரும்பாங்க. எத்தனை பேருக்கு பணம் வேணும்? பணம் கொடுத்தா என்ன பண்ணுவேன்? ஜாலியாக இருப்பேன். நன்றி உள்ளவனா இருக்க மாட்டேன்ல நீ? கர்த்தருக்கு நன்றி உள்ளவனா இருப்பியா? அவருக்கு உண்மையா இருப்பியா? அவருக்கு சாட்சியா இருப்பியா? நான் பிரியமா இருப்பேன். நான் ஒருபோதும் சுயத்துக்காக எந்த காரியத்தை செய்ய மாட்டேன், தெய்வ மகிமைக்காக காரியத்தை செய்வேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு ட்ரெஸ்ஸை கூட போடும்போது பெருமைக்கு போடாதீங்க. ஒரு ட்ரெஸ் நீங்கள் வேணும்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே
நல்ல ட்ரெஸ் வேணும் ஆண்டவரே, பட் ஆனால் நாட் ஃபார் மை ப்ரைடு, என் பெருமைக்காக அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கிறவர் எங்களை உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவான்று இந்த மாதத்தில் எனக்கு ட்ரெஸ் வேணும் ஆண்டவரே. ட்ரெஸ் வேணுமா கேள் ஆண்டவர்கிட்ட. ஆனால் பெருமைக்காக எதையும் செய்யாத, அவர் மகிமைக்காக செய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது நல்லா புரிஞ்சுங்க, அங்கே தங்கி இருக்கிறதுல ரொம்ப பாதுகாப்புங்க, ரொம்ப சேஃப்டி, அற்புதமாக நடத்துவார். உங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படும், உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும், உங்க எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, முடிவு கண்டிப்பா உண்டு. நம்பிக்கை வீணே. நான் சொல்ற பாருங்க, இயேசுவை மேல வைக்கிற நம்பிக்கை ஃபெயில் ஆகாதுங்க. அல்லேலூயா. நல்ல முடிவை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். நல்லா புரிஞ்சுங்க, பலனை பார்ப்பாய். இந்த மாதம் நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்தேனா அதற்கான பலனை காண்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய், உனக்கு வரும் பலனை காண்பாய். அல்லேலூயா. அப்ப என்ன அழகா சொல்ற பாருங்க. அது மட்டும் இல்ல, ஆண்டவர் உன்னை விசிட் பண்ண தேவதூதரை அனுப்புவார், உன்னை காக்கும்படி, உனக்காக. அடுத்து வருது அப்படியே, உன்னை காக்கும்படி, உனக்காக. 12 வசனம் வரைக்கும், 7லேருந்து 12 வரைக்கும் இத்தனை ஆசீர்வாதம் வருது. முதல்ல நீ பார்ப்ப, நன்மையை பார்ப்ப, ஆண்டவரை விட்டு விலகுகிறவனுடைய பலனையும் பார்ப்ப, ஆண்டவரோடு தங்கி இருக்கிறவனுடைய பலனையும் பார்ப்ப. ரெண்டாவது என்னன்னா, ஏஞ்சல்ஸ் வருவாங்க. உனக்கே தெரியாது எப்போ வந்தாங்க எப்போ போனாங்கன்னு, ஆனால் எல்லாத்தையும் செட்ரேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன்னை தேடிக்கிட்டு ஏஞ்சல்ஸ் வருவாங்க. தேவத்து வருவாங்களா வரமாட்டாங்களா? வருவாங்களா வரமாட்டாங்களா? கண்டிப்பாக வருவாங்க. என்ன தேடிக்கிட்டு எத்தனை ஏஞ்சல் வந்தாங்க தெரியுமா? சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஆனால் எப்படி வருவாங்கன்னா, ரெக்க வச்சுலாம் வரமாட்டாங்க. நீங்கள் ஏஞ்சல் வருவாங்கன்னு பயங்கரமாக பார்க்க ரெக்கெல்லாம் வச்சுன்னு வருவார் போல. இல்லை, அவங்க மாறு வேஷத்தில் வருவாங்க, அழகாக வருவாங்க, சூப்பராக வருவாங்க. நேற்றெல்லாம் எனக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? நான் ஒரு விஷயம் எனக்கு நடந்தே ஆகணும், சிம்பிளாக ஆண்டவர் முடிச்சிட்டாரு. நான் சொன்னேன், ஆண்டவரே நான் வீட்டை விட்டு வெளியே போக முடியல, நான் வசனத்தை வாசித்து தியானித்து கொண்டிருக்கிறேன், ஜெபித்து கொண்டிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஏஞ்சல்ஸாக வந்துருக்கிறாங்க. ஆச்சரியப்படுவீங்க, ஒவ்வொரு ஏஞ்சலாக வராங்க. வரும் ஒவ்வொருத்தர் மூலமும் ஆண்டவர் ஏதோ ஒன்று பண்ணுறார். நான் சொல்கிறேன் பாருங்க, நீ இருக்க வேண்டிய இடத்துல நான் உன்னை தேடிக்கின்னு தெய்வ தூதர்கள் வருவார்கள். மட்டும் இல்லை, நைட்டில் உங்களுக்கு தெரியாமல் ரெக்க வச்ச தேவ தூதனே வருவான். நைட்டில் நீ படுக்கும்போது உங்கள் வீடு சுற்றிலும் ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க. பிசாசு உள்ளே வரவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. பார்க்காத ரெக்க வச்ச ஏஞ்சலும் வருவான், மாறு வேஷத்தில் வரக்கூடிய தேவ தூதர்களும் வருவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸோ யூ கெட் எ ஏஞ்சல்ஸ் மினிஸ்ட்ரி. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல மன நிம்மதியை, ஒரு மன சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஒருபோதும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? குழப்பம் அடையவே மாட்டீங்க. யூ வில் நெவர் கெட் கன்ஃபியூஸ்ட். உங்கள் குழப்பமே வராது. உங்களை குழப்பம் வரவங்க அவங்க குழம்பிடுவாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை யாருன்னா குழப்பம் வந்தாங்கன்னா அவங்க குழம்பிடுவாங்க. நீ தெளிவாக தான் இருப்ப, ஏன்னா நீ இருக்கிற இடம் அப்படிப்பட்டது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குழப்பமே வராது. இன்னைக்கு எத்தனை பேர் தெரியுமா குழம்பி இருக்கிறாங்க? பக்கத்தில் பாருங்க, என்ன கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி தெரியுது. அப்படியே மூளையில் போட்டுக்கிட்டே இருப்பான் பிசாசு, கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனால் நீ இருக்கிற இடத்துல இந்த தெளிவாக இருப்ப. யூ வில் வெரி ஸ்ட்ராங். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன் பாருங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆக்கிடுவார் உங்களை அவ்வளோ பலப்படுத்துவார், உங்களை சூப்பராக நடத்துவார். உங்களுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு வந்துடும், நீங்கள் சூப்பராக ஆகிடுவீங்க. ஹல்லேலூயா. மற்ற காரியங்களை இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் போது இதே சங்கீதத்தை ரொம்ப விளக்கமாக நம்ம பார்ப்போம், எழுந்திருப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓ ஹல்லேலூயா. ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்தா நமக்கு காலங்கள் போதாது. பட் ஆனால் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, த மெயின் தீம் உன்னதமானவருடைய மறைவில் இருப்பது, சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்கி இருப்பது. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த பாட்டை மறுபடியும் பாட போகிறோம், ஆனால் 2 சென்டென்ஸ் தான் பாட போகிறோம். அன்னைக்கு வாக்குத்தத்தத்தில் ஃபுல்லாகவே பாடணும். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான்.
இது பரமஸ்லாக்கியமே. முடிந்து போகும்போது பாட போகிறோம். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நம்ம ஆண்டவருக்கு மகிமை செலுத்த போகிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி. அல்லேலூயா. நீங்கள் உண்மையாக அவரை நேசிக்கிறீங்களா? நேசிக்கிற